அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத் அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு சானிய ஸ்னைன் இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலு லிசாஹிபி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸக்கீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு ஸுஃபலா வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நீங்கள் அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். காஃபிர்கள் அந்த நபியை மக்காவை விட்டும் வெளியேற்றிய போது இருவரில் இரண்டாமவராக அவர்கள் இருந்தார்கள். அந்த இருவரும் குகையிலே மறைந்தபோது அவர் தம்முடைய நண்பரை பார்த்து சொன்னார், லா தஹ்ஸன், நீர் கவலைப்படாதீர், இன்னல்லாஹ மானா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று அவர் சொல்லிய போது அல்லாஹ் தன்னுடைய அமைதியை அவர் மீது இறக்கி வைத்தான். நீங்கள் காண முடியாத பெரும் படைகளை கொண்டு அவரை அல்லாஹ் பலப்படுத்தினான். காபிரானவர்களுடைய அந்த கலிமாவை மிக கீழானதாக மட்டகரமானதாக ஆக்கினான் அல்லாஹ். அல்லாஹுடைய கலிமா தான் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கிறான், சிறந்த நுண்ணறிவாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போது நாம் வாசித்த சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயத்தினுடைய 40ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். இந்த வசனத்தின் பின்னணியை, அதனுடைய வரலாற்றை நாம் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா மக்கள் அவருடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளாததோடு அவர்களை கொலை செய்வதற்கு பெரும் முயற்சி எடுத்தார்கள். பல்வேறுபட்ட அவர்களுடைய திட்டங்களிலே ஒரு திட்டம், புனித மக்காவை விட்டும் அவர்களை வெளியேற்றி விடுவது என்று. இறுதி முடிவாக, இறுதி தீர்மானமாக அவர்களை கொன்று விடுவது என்று அவர்கள் முடிவுக்கு வந்தபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்து விட்டான், நீங்கள் மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செய்து விடுங்கள் என்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள். எதிரிகள் செய்தி அறிந்தார்கள். எதிரிகள் இந்த இருவரையும் துரைத்து கொண்டு வருகிற அந்த தகவலை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிந்தபோது உடனடியாக பக்கத்திலே சௌர் மலை இருந்தது. அந்த மலையினுடைய குகையிலே சென்று மறைந்தார்கள். எதிரிகள் அவர்கள் தேடி அலையட்டும், அதற்கு பின்பு ஓயட்டும், பின்பு நாம் புனித மக்காவிலிருந்து நிம்மதியாக புறப்பட்டு போவோம் என்கிற முறையிலே ஒரு சிறிய குகை இருந்தது. அந்த குகையிலே சென்று மறைந்தார். இன்றைக்கும் கூட மக்காவுக்கு செல்கின்ற அந்த புனித யாத்ரீகர்கள் அந்த சவுர் குகையை தரிசிக்கிறார். கீழே நின்றவாறு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுர் குகை, அந்த மலை மேலே ஏறி சென்று அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கெல்லாம் மலை ஏறுவது என்பது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். வெகு வேகமாக ஏறி சென்று மறைந்த அந்த வரலாற்றை இன்றைக்கும் மக்காவுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் ஞாபகப்படுத்தியவாறு இருக்கிறார். மறைந்து விட்டார். எதிரிகள் நாலா திசைகளிலேயுமே இவர்களை தேடி அடைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அண்ணல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தேடி அலைந்து இறுதியாக சவுர் குகை அருகே வந்து விடுகிறார்கள். பார்ப்பதற்கு ஒரு குகை. இந்த குகையில ஆட்கள் மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஒரு சந்தேக கீற்று ஏற்பட்டு விட்டது, முகமது நபி இங்கே மறைந்திருப்பார் என்று. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளுடைய காலடி ஓசையை கேட்கிறார்கள், திகிலடைகிறார்கள். பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அண்ணலே ரசூலே, இதோ பாருங்கள், எதிரிகள் நெருங்கி விட்டார்கள், குகை வாசல் அருகே வரை வந்து விட்டார்கள், அப்படி நிலை என்னவோ எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று
நான் ஒரு தனி மனிதன், ஒரு சாதாரணமான மனிதன். ஆனால் தாங்கள் இறை தூதர் அல்லவா, உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது. தன்னை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை, கவலைப்படவில்லை. எங்கள் பெருமானாரை பறித்து உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்கள் கவலைப்படுவார். அப்போதுதான் அனலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள். இருவரில் இருவராக இருக்கிறார்கள். மொத்தம் இருவர் அங்கே இருந்தார்கள். அப்போது அவர்கள் குகையில் இதுமா ஃபில் காரில் இருக்கிறார்கள். அவர் தம்முடைய சாஹிபை பார்த்து சொல்கிறார். இங்கே சாஹிபி என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களைத்தான் குறிப்பிடுகிறான். சாஹிப் என்றாலே நண்பர், தோழர் என்பது பொருளாகும். தமது தோழரை பார்த்து சொன்னார்கள், லா தஹசன், நீர் கவலைப்படாதே, இன்னல்லாஹ மானா, நாம் இருவர் மட்டும் இந்த குகையில இல்லை, திட்டமாக அல்லாஹ்வும் நம்மோடு இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீர் கவலைப்படாது. இந்த ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு ஞானோதயம் நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய ஒரு பரக்கத்தை பாருங்கள். அன்சல் அல்லாஹு சக்கினத்தஹு, அல்லாஹ் தம்முடைய அமைதியை இறக்கி அருளினான். அபூபக்கர் சித்திகளானவர்கள் அமைதி ஆகிவிட்டார். அடுத்த நொடியிலே அமைதி ஆகிவிட்டார். லா தஹசன் என்று எப்போது என் பெருமானார் உரைத்து விட்டார்களோ, இனி கவலைக்கு என்ன வேலை? அல்லாஹ் என்ன செய்தான்? அமைதியை இறக்கியதோடு நீங்கள் காண முடியாத மலக்குகளை கொண்டு அவர்களை அல்லாஹ் பலப்படுத்தினார். இங்கே ஜுனூது என்கிறான், படைகள். ஜுனூது என்றால் அரபியிலே படைகள். அந்த படைகள் லம் தரவுகா என்கிறான். லம் தரவுனா நீங்கள் காண முடியாத மலக்குமார்களை நாம் காண முடியாது. நாம் காண முடியாத மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் எந்த பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்களை பலப்படுத்தினானோ, ஹுனைன் போர்க்களத்தில் முஸ்லிம்களை பலப்படுத்தினானோ, அங்கேயும் மலக்குமார்கள் வேலை செய்கிறார். நாம் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், சிலந்தி வலை பின் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காட்டு புறாக்கள் கூடு கட்டியிருக்கின்றன. சில நிமிடங்களிலே இந்த வேலை நடந்து முடிந்து விட்டது. இவர்கள் எதிரிகள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். நெருங்கி கொண்டிருக்கிற போதே சிலந்தி வலை பின்னி விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கிறான். சாதாரண பலகீனமான ஒரு சிலந்து வலையை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மிகப்பெரிய இராணுவ வீரர்களை வைத்து, மிகப்பெரிய ஆயுதங்களை வைத்து, ஏவுகணைகளை வைத்து ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறார்கள். எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னால் முடியும், ஒரு சிலந்தி வலையை வைத்து என்னால் என்னுடைய இறை தூதரை பாதுகாக்க முடியும். காட்டுப்புறாக்கள் கூட்டை பார்க்கிறார்கள். கூட்டை பார்த்து இங்கே யாரு உள்ளே பதுங்கியிருக்க போகிறா, இங்கே சிலந்தி வலை பண்ணியிருக்கிறது, உள்ளே ஆட்கள் சென்றார்கள் என்றால் எப்படி சிலந்தி வலை இங்கே இருக்கும், எப்படி இந்த காட்டுப்புறாக்கள் உடைய கூட்டு இங்கே இருக்கும், கூடு இங்கே இருக்கும் என்று அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் இருந்து, பேராபத்துக்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் பாருங்க. அவர்களை பார்த்திருந்தால், உண்மையிலே பார்த்திருந்தால், அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் நாயகத்தின் நிலைமை என்ன சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தான். இது போன்று அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். மனிதனுக்கு கவலைகள் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இன்னல்லாஹ மஅனா என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நிச்சயமாக என்னுடைய ரப்பு எம்மோடு இருக்கிறான் என்ற இறை தூதர் வெளிப்படுத்திய அந்த வார்த்தை, அந்த அற்புதமான மணி வாசகம் இருக்கிறதே, அந்த மணி வாசகம் நம் நினைவுக்கு வர வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பற்றி அல்லாஹ் இங்கே சாஹிப் என்று குறிப்பிடுகிறானே, இந்த ஆயத்தை யாரும் மறுக்கவே முடியாது. ஷியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் ஈரானிலே. இங்கே சாஹிப் என்று கூறப்படுபவர் அபூபக்கர் கிடையாது. காரணம், அபூபக்கர் மீது அவர்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலே யாராவது ஒருவர் அந்த குகையில பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் இருக்கவில்லை என்று சொன்னார் என்றால் இந்த ஆயத்தை மறுத்தவராக ஆவார். காரணம், இந்த ஆயத்திலே இடம்பெற்றக்கூடிய சாஹிப் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அவர் காஃபிராகி போய்விடுவார் என்று மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பங்கெடுக்கவில்லை இந்த ஹிஜ்ரத்து அத்தியாயத்திலே. மாறாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அருமை துணைவியார்,
மற்றும் அவருடைய அன்பு மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் உணவு ஏற்பாடு செய்தார்கள். அது மிக நீண்ட வரலாறு. இதையும் தாண்டி அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அன்பு மகன்கள் 2 மகன்கள், ஹஜ்ரத் அப்துல்லா, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இருவர் தான் என்ன செய்தார்கள், 3 நாட்களும் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழரும் அந்த சவுரு குகையில மறைந்திருந்த போது எதிரிகளுடைய நிலை என்ன என்பதை உளவறிந்து விஷயத்தை எடுத்து சொன்னவர்கள். ஒரு 3 நாட்கள் ஆகிவிட்டாலே அந்த சூடு ஆறி விடுமா இல்லையா, அந்த வேகம் குறைந்து விடுமா இல்லையா? அந்த 3 நாட்களுக்கு பிறகு எதிரிகளுடைய அந்த கொட்டம் அடங்கிவிட்டது. எதிரிகள் அமைதியாகிவிட்டார்கள். அதற்கு பின்பு 3 நாட்களுக்கு பிறகு அந்த இருவரும் புறப்பட்டு அல்லாஹுனுடைய அந்த அன்சல்லாஹு சக்கீனத்தோ, அல்லாஹ் தம்முடைய அமைதியை இறக்கினான் என்று கூறுகிறான் அல்லவா, அந்த அமைதியோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அல்லாஹ் அமைதியை தந்து விடுவான். நமக்கு இந்த நம்பிக்கை வருமானால் அல்லாஹ் அமைதியை தந்து விடுவான். நாம் காண முடியாத மலக்குமார்கள் மூலமாக நமக்கு பாதுகாப்பு அளிக்க வாய்ப்பு இருக்கு, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பரம்பரை. அதனால்தான் நாம் துவா கேட்கிறோம், அல்லாஹும் ஐயீதனா வ ஐயீதுகும் பில் மலாயிகா வ ரூஹில் குதுஸ். எங்கள் இறைவா, எங்களுக்கும் சரி, எங்களால் பார்க்க முடியாமல் அங்கே பலஸ்தீன் மக்கள், ஷாம் மக்கள், லெபனான் மக்கள் மற்றும் ஏனைய இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சரி, நாங்கள் காண முடியாத மலக்குமார்கள் ரூஹுல் குதுஸ் ஜபரீல் இஸ்லாம் அவர்களை கொண்டு நீ பலப்படுத்துவாயாக நாம் துவா கேட்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்கிற விஷயம். இன்னல்லாஹ மஅனா லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்கிற அந்த இறைவசனம் என்றைக்கும் நம்முடைய காதுகளை ரீங்காரித்து என்றைக்கும் இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைத்தவாறு இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.